திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருப்பெருந்துறை திருப்பள்ளி எழுச்சி 6வது பாடல். 6வது பாடல் தலைப்பு அணங்கின் மணவாளன் என்று குறிப்பிட்டுள்ளார். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். மைப்பொரு கண்ணியர் மானுடர் தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளாம். செம்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. இம்பிரம் பருத்து எம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பு அற விட்டிருந்து உணரும் நின் அடியார் அவர் பந்தனை வந்தறுத்தார். பப்பு என்ற சொல்லிற்கு பதத்திற்கு பற்று என்றும், வீடு என்ற பதத்திற்கு துறவு என்றும் பொருள் கொள்வர். ஆக பற்றற்ற துறவல் நிலையில் நின்று ஈசனை உணரும் அடியவர்கள் பந்தனைகளை அறுப்பார்கள். அதாவது பந்த பாச தலையிலிருந்து விடுபடுவார்கள். பலரும் இந்த முறையில்தான் பொருள் காண்கின்றனர். பற்றற்று இருப்பவர்களும் துறவு மேற்கொண்டவர்களுமே இறைவனை உணர்ந்து பந்தனை அறுக்க முடியும் என்பது இல்லை. அந்த காலத்திலே முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞான புருஷர்கள் அனைவரும் அந்த இல்லறிஞரில் நின்றவர்களே. சைவநாயன்மார்களில் பெரும்பானவர்கள் இல்லறத்தில் இருந்தபடிதான் தங்கள் அன்றாட அலுவல்களுக்கிடையில் செய்த எளிய தொண்டுகளின் வழியே பந்தனை அறுத்து ஈசனின் அருள் பெற்றதாக பெரிய புராணம் காட்டுகின்றது. சிறு தொண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் மகனும் செய்த மகத்தான செயலை எந்த துறவியும் செய்ததில்லை. பிள்ளையை அறுத்து கறி செய்து படைத்த சிறு தொண்டர் குடும்பத்தினர் இறைவன் இட்ட பணியை நிறைவேற்ற எத்தகைய மனவுடன் இருந்தனர். பந்தத்தையும் பாசத்தையும் கண்ணீரையும் அறுத்து சிவத்தொண்டு செய்த அந்த குடும்பத்தின் தொண்டுக்கு எந்த துறவியின் தொண்டு இணையாகும். இல்லையே எண்ணாத இயற்பகை செய்த நாயனார் அந்த இயற்பகைனாரா செய்த இறை தொண்டுக்கும் இணை இந்த உலகில் ஈடுண்டு. துறவியில் சிறந்தவர் பட்டினத்தார் என்பர். பல கோடி செல்வத்தை துறந்து ஒப்பற்ற துறவியாக திகழ்ந்தவர் அவர். சிறு தொண்டர் போலவும் திருநீலகண்டர் போலவும் கண்ணப்பர் போலவும் உயர்ந்த தொண்டு செய்ய தன்னால் இயலவென்று பட்டினத்தடிகள் ஏங்கினார். ஆதிசங்கரர் ஒரு துறவி. அவர் சொல்கிறார், பதிவிரதை சதாகாலமும் கணவனை நினைப்பது போல சிவனை நினைந்து அவனை அடைய வேண்டும் என்று தான் எழுதிய சிவானந்த லகரிலே அற்புதமாக குறிப்பிட்டுள்ளார். சிவபக்தரான ஜனகர் அரசராக விளங்கினார். இல்லறத்தில் இருந்த ஜனகரை அவருடைய பற்றற்ற பக்குவம் கருதி ராஜரிஷி ஜனகர் என்று அவர் போற்றப்பட்டார். ஆகவே இங்க வீட்டிருந்து என்பதற்கு வீட்டில் இருந்தபடி, அதாவது இல்லற தர்மத்தில் இருந்தபடி என்று பொருள் கொள்வதே பொருத்தமாகும். அப்படி அடியார்கள் வீட்டில் இருந்தனர். ஆனால் அவர்கள் பந்தனை அறுத்த வானப்பிரஸ்த வாழ்வு மேற்கொண்டனர். அது நோற்பாரின் நோன்மை உடைத்து என்ற வள்ளுவர் வாக்குக்கு ஏற்ப தவ வாழ்க்கையிலும் சிறந்ததாக இருந்தது. அவர் பலரும் அந்த அடியார்களில் பலர்
மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார். மைபூசிய பெண்கள் தங்கள் கணவனை வணங்கும் மானுட முறையில் ஈசனை வணங்குகின்றனர். காதல் வயப்பட்ட தலைவி ஒரு கிளியை அடைத்து தனது தலைவனின் அதாவது தோணிபுரத்து ஈசன் பெயரை கூறும்படி வேண்டுகிறாள். அவ்வாறு அத்தலைவன் பெயரை கூறும் கிளிக்கு தேனையும் பாலையும் முறையாக கலந்து உண்ணத் தருவேன் என்கிறாள் தலைவி. திருஞான சம்பந்தரின் திருத்தோணிபுரத்து பதிகத்தில் இத்தகைய மானுடத்தில் அமைந்த பக்தி ததும்புகிறது. அதை ஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக பாடியிருக்கிறார். சிறையாரும் மட கேளியே சிறையாரும் மட கேளியே இங்கே வா தேடோடு பால் சிறையாரும் மட கிளியே இங்கே வாதனோடு பால் முறையாலே உட தருவன் மெய்ப்பவள தோடு தரடன் துறையாரும் கடற் தோடி புறத்து ஈசல் துளங்கும் இளம் பிறையாளம் திருநாமம் எனக்கொருகர் பேதாயே சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேரோடு பால் முறையாலே உணத்தருவன் மெய்பவளத்தோடு தரணன் துறையாரும் கடத்தோணி புறத்து ஈசன் தொடங்கும் இடம் பிறையாளன் திருநாமம் எனக்கொரு கால் பேசாயே பிறையாளன் திருநாமம் எனக்கொரு கால் பேசாயே. இப்படி இத்தகைய மானுடத்து ஏற்பில் அமைந்த பக்தி இந்த தேவாரத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இதனை சன்மார்க்க நெறி என்பர். தலைவனும் தலைவியுமாக இறைவனும் ஆன்மாவும் ஈடுபடுகின்ற பொழுது காதல் வெள்ளத்தில் அழங்காற்படும் என்று கூறுவர். திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு பதிகத்தின் 8வது பாடலும் ஈசன் ராவண அடக்கிய செய்தியை குறிப்பிடுகிறார். அவ்வாறே ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலில் அடிமுடிய தேடிய வரலாறும் இடம்பெறும். ஆனால் இப்பதிகத்தில் மட்டும் அந்த செய்திகள் இடம்பெறவில்லை. ஏனெனில் இறைக்காதல் உணர்ச்சிகளிடையே வேறு எதுவும் புகுவதற்கு இடமில்லை என்பர் சான்றோர். மைப்புறு கண்ணியராம் தையலராக தம்மை கருதி ஈசனை பதினாட்டத்துடன் அணுகும் இம்முறையே மணிவாசகர் மானுடத்து இயல்பின் வணங்குகிறார் என்ற பகுதியில் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறே அப்பர் பெருமானும் வஞ்சித்து என் வளைகவந்தான் என்ற பாடலில் மைப்புறு கண்ணியரின் மானுடத்து இயல்பில் என்ற பக்தி மாலை சூட்டினார். இந்த மானுடத்து இயல்பை சிவபெருமான் நன்றாக அறிவான். ஏனெனில் அவனும் உமையம்மையாகிய அணங்கின் மணவாளன். பெண்ணின் நல்லாடோடு இருந்த பெருந்தகை அவன். திருப்பெருந்துறையில் செப்புறு கமலங்கள் செப்பு கிண்ணம் போன்ற வடுவுடைய தாமர மலர்கள் குளிர்ந்த வயல்களில் மலர்கின்றன. வளமான வயல்கள் சூழ்ந்த பகுதியில் வாழ்பவன் அவன், அணங்கின் மணவாளன். ஆகவே அவன் நமது இப்பிறப்பையும் மறுத்து ஆண்டு அருள் புரிவான் என்ற நம்பிக்கையுடன் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் நிறைவு பெறுகிறது. இல்லத்து இருந்து மானுடத்து இயல்பில் வழிபட அருள்வான் ஈசன் என்பது இந்த பாடலின் மையக்கருத்தாகும்.